வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கவர் டிரைவ். ஐபிஎல் 2026ஓட ஃபைனல் எபிசோட் இந்த கவர் டிரைவில் நம்ம பார்க்குற மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். அகமதாபாத்தில் நடந்திருக்கு. ஸோ டாஸ் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஜெயிச்சிருக்காங்க. ஜெயித்த பிறகு முதல்ல போலிங் எடுத்திருக்காங்க. ஸோ டாஸ் ஜெயித்த பிறகு போலிங் எடுத்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சேசிங்கில் ஒரு அருமையான டீமாக இருக்குது இந்த ஒரு ஐபிஎல் 2026. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட், அதாவது டாஸே ஜெயிச்சு முதல்ல அவங்க ஸ்ட்ரென்த்ஸ் படி அவங்க முதல்ல போலிங் எடுத்திருக்காங்க. போலிங் கூட நல்ல போலிங் வச்சுருக்காங்க. ஜேக்கப் டஃபி நியூசிலாந்து பவுலர், அதே போல் ஜாஷ் ஹேசல்வுட் இருக்கார், ரசிக் சலாம் ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்கார். ஸோ ஒரு நல்ல போலர்ஸ், செட் ஆஃப் போலர்ஸ் வச்சுருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் புவனேஸ்வர் குமார் கூட இந்தியா சேர்ந்த போலர், அதே போல் அவரும் நல்ல ஃபார்மில் இருக்கிறனால அவங்களுக்கு ஹெசிடேஷன் இல்லாமல் முதல்ல போலிங் எடுத்திருக்காங்க. ஸோ பேட்டிங் ஆட விட்ட குஜராத் டீம் பவர் பிளேயில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துடலாம். ஸோ பவர் பிளேலேயே முதல் 6 ஓவர்ஸ் அந்த முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 45 ரன்ஸ்க்கு 2 விக்கெட் இழப்பில் இருந்தாங்க குஜராத் டைட்டன்ஸ். ஸோ 45 ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான ரன்ஸ். பர்டிகுலராக பெங்களூரு மாதிரி டீம் கூட ஆடும்போது ஓரளவுக்கு ஸ்கோர் அதிகமாக இருக்கணும். பெரும்பாலும் நம்ம இந்த ஐபிஎல் 2026 பார்த்துருப்போம், 70லேருந்து 90 ரன்ஸ் வரைக்கும் அடித்த ஸ்கோர்ஸும் இருந்தது. ஸோ அதே போல் அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் அடிச்சிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட், அதே போல் 2 விக்கெட்டும் விழுந்துருந்தது. ஸோ 45 ரன்ஸ் ஆன் போர்டு பார்க்கும்போது கூட முக்கியமான பேட்டர்ஸ் கூட கிடையாது. ஸோ இதில் முக்கியமான பேட்டர்ஸ் கூட அவுட் ஆகிட்டு அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிருக்காங்க. ஸோ சாய் சுதர்ஷன் ஆரஞ்ச் கேப் கண்டெண்டராக இருந்தார் நேற்று மேட்ச் வரைக்கும். ஸோ அந்த பேட்டிங் ஆடி 12 ரன்னுக்கு அவுட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அவருக்கு ஆரஞ்ச் கேப் அன்ஃபார்ச்சுனேட்டாக கிடைக்க முடியாமல் போச்சு. ஸோ லாஸ்ட் சீசன் ஒரு அருமையான சீசனை வச்சுக்கிட்டு அவர் ஆரஞ்ச் கேப்லாம் வாங்கியிருந்தார். பட் இந்த சீசன் அதை கேஷ் இன் பண்ண முடியாமல் அவர் மிஸ் பண்ணிட்டார். மிஸ் பை த விஸ்கர் அப்படின்னு சொல்கிறது இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். ஸோ அதே போல் அவரோட பார்ட்னர் சுப்மன் கில், குஜராத் டைட்டன்ஸோட கேப்டன், அவர் பெரிய அளவுக்கு ஸ்கோர் அடிக்கலை, வெறும் 10 ரன்ஸ்க்கே அவுட் ஆயிருக்காரு. ஸோ டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிருக்கு பவர் பிளேலேயே. பர்டிகுலராக இந்த ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்கிற பிளேயர்ஸ், பர்டிகுலராக டாப் 3ல் இருக்கிற பிளேயர்ஸ் ஐபிஎல் 2026 ரன் கெட்டர்ஸில் பார்க்கும்போது அவங்க ஃபெயில் ஆயிருந்தாங்க மிசரபுளாக. ஸோ அது அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனாக இருந்துச்சு குஜராத் டைட்டன்ஸ்க்கு. அதுக்கு பிறகு யார் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் தான் அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். பட் இந்த ஒரு பவர் பிளே கட்டத்தை பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருந்தாங்க. ரன் ரேட் பர் ஓவரும் பார்க்கும்போது கூட 7.5 இருந்துச்சு. அதுக்கு பிறகு மிடில் ஓவர்ஸ், அதாவது இந்த 15வது ஓவர் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 105 ரன்னுக்கு 5 விக்கெட் இழப்பாக இருந்தது. ஸோ 105 ரன்ஸ் ஆன் த போர்ட் 15 ஓவர்ஸ் முடித்த பிறகு, அதாவது பாதிக்கு மேலே 75% மேட்ச் முடித்த பிறகு அந்த ரன்ஸ் ரொம்ப குறைவான ரன்ஸ் தான். அன்லஸ் அண்ட் அன்டில் குஜராத் டைட்டன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி போலிங் போட்டு அந்த ஒரு 10 விக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்கோர் வச்சுக்கிட்டு டெத் ஓவரில் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி அந்தளவுக்கு ஸ்கோர் கொண்டு ஆடலாம். பட் இங்கே ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஈவன் மிடில் ஆர்டர் கூட பயங்கரமாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. வாஷிங்டன் சுந்தர், தமிழ்நாடு சேர்ந்த பிளேயர், இவர் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 50 நாட் அவுட்டாக இருந்தார். ஸோ ஒரு நல்ல இன்னிங்ஸ் அவர்கிட்ட அவர் கூட அவுட் ஆயிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு கேட்ச் ட்ராப் ஆயிருந்துச்சு. ட்ராப் இன் த சென்ஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த ஹேண்ட் கிடையாது. பட் என்னென்னா கேட்ச் பிடிக்கும்போது ஃபீல்டர் கையிலேருந்து அந்த பந்து தரை தொட்டனால அது அவுட்டு கொடுக்கல. ஸோ அவருக்கு ஒரு லைஃப் கிடச்சிது. பட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஸ்கோரும் அந்தளவுக்கு போகலை. முன்னால் வெறும் 105 ரன் மட்டுமே இருந்துச்சு 15 ஓவர் முடியல. ஸோ இந்த ஓவர், அதாவது பர்டிகுலர் ஃபேஸ் நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா அந்த 9 ஓவர்ஸ் கட்டம் மட்டுமே. ஸோ அதில் ஸ்கோர் 60 ரன்ஸ் மட்டுமே. அதே போல் 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருந்தாங்க குஜராத் டைட்டன்ஸ். இதில் ரன் பர் ஓவர் பார்க்கும்போது கூட ரொம்ப குறைவாக இருந்துச்சு. மிடில் ஓவர்ஸ் கட்டத்தில் 6.67 மட்டுமே இருந்தது. ஸோ ரன் ரேட்டு கூட இதுக்கு பவர் பிளேக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கு நல்ல அளவுக்கு ஒரு கம்பேக் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக மிடில் ஓவர்ஸ் கூட அந்த ஒரு கட்டம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஜாஸ் பட்லர் கூட 19 ரன்ஸ்க்கே அவுட் ஆகிட்டார். ஸோ ஒரு நம்பிக்கையான பிளேயர் அப்படின்னு சொல்லும்போது கூட ஒரு டாப் 6 டாப் 7 ஸ்கோரரில் கண்டிப்பாக ஜாஸ் பட்லர் ஐபிஎல் 2026 பர்ஃபார்மராக இருக்கார் பேட்டிங்கில். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரும் 19 ரன்ஸ்க்கு அவுட் ஆயிருக்காரு. நிஷாந்த் சிந்து கூட அந்தளவுக்கு ஸ்கோர் அடிக்கலை, வெறும் 20 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது அர்ஷத் கான் கூட 15 ரன்ஸ் தான் அடித்தார். ஸோ அர்ஷத் கான் ஒரு ஆல்ரவுண்டர், அதாவது லோவர் மிடில் ஆர்டரில் வருவார். பட் அவர்கிட்டேருந்து நம்ம பெரிய அளவுக்கு ஸ்கோர் எதிர்பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ
பவர் பிளேலையும் ஒரு பார்ட்னர்ஷிப் கிடையாது, மிடில் ஓவர்லேயும் ஒரு பார்ட்னர்ஷிப் கிடையாது. ஓவரால் இந்த மேட்ச், இந்த இன்னிங்ஸ் பர்டிகுலராக குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பெருசாக எதுவும் கிடையாது. வெறும் 20 ரன்ஸ் 25 ரன்ஸ்குள்ளேயே வந்து அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே போயிருந்துச்சு. பட் வந்து பெரிய பார்ட்னர்ஷிப், அதாவது ஒரு பெரிய ஸ்கோர் தேவைன்னா பெரிய பார்ட்னர்ஷிப் தேவை, அட்லீஸ்ட் 2 பார்ட்னர்ஷிப்ஸாக தேவை, அதுவும் கிடைக்கல இவங்களுக்கு. அதே போல் வந்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எடுக்கும்போது அட்லீஸ்ட் 2 பிளேயர்ஸாவது வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஒரு செஞ்சுரியன், அட்லீஸ்ட் 2 ஹாஃப் செஞ்சுரியன்ஸ் இருந்தால் கூட வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கோர் வந்திருக்கும். பட் அதுவும் கிடையாதனால வெறும் வாஷிங்டன் சுந்தர் மட்டுமே ஹாஃப் செஞ்சுரி அடித்தார். அதுவும் வந்து அவர் போராடி ஆடின மாதிரி தான் இருந்துச்சோட, கம்ஃபர்டபுளாக ஆடி அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட் ஆப்போசிட் எண்ட்லேருந்து சப்போர்ட் கிடச்சி அந்தளவுக்கு இன்னிங்ஸ் எதுவும் ஆடலை. ஸோ அதுவும் வந்து மிடில் ஓவர்ஸ் கூட அப்படியே வந்து ஆர்சிபிக்கு சாதகமாக தான் போச்சு. பட் ஃபைனல் ஓவர்ஸ், அதாவது டெத் ஓவர்ஸ்க்கு வரும்போது கடைசி 5 ஓவர்ஸில் அதில் ஓவரால் ஸ்கோர் 155 ரன்ஸ் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. சில 8 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் இந்த 5 ஓவர்ஸ், அதாவது டெத் ஓவரில் மட்டுமே நம்ம எடுத்து பார்த்தா கூட வெறும் 50 ரன்ஸ் மட்டுமே வந்தது. ஸோ 50 ரன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பத்தாது. ஏன்னா வந்து 155 ரன்ஸ் ஆன் த போர்ட் எனி டைம் ஆர்சிபிக்கு வந்து இந்த மாதிரி செட் பண்ணும்போது அது வந்து கட்டுப்படி ஆகாது. ஏன்னா வந்து ஆர்சிபியில் வந்து அருமையான பேட்டர்ஸ் இருக்காங்க. பர்டிகுலராக வந்து விராட் கோலி இருக்கிறனால வந்து அவர் வந்து சேசிங்கில் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க பெரும்பாலும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில். பட் வந்து ஐபிஎல்லில் கூட லாஸ்ட் ஒரு 3 சீசன் நீங்கள் எடுத்து பார்த்தா கூட அட்டகாசமான சேசிங்லாம் பண்ணி பெரிய ஸ்கோர்ஸை கூட சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. டீம் கூட வந்து ஒரு வெற்றி வாங்கி கொடுத்துருக்காரு. பட் இந்த ஒரு ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்கோர். பட் இந்த 5 ஓவரில் வெறுமையை வந்து 50 ரன்ஸ், அதாவது வந்து ரன் ரேட் 10 மட்டுமே வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, பேட்டிங்கில் வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கல மிச்ச பேட்டர்ஸ் கிட்ட இருந்து. அடுத்த வர பேட்டர்ஸ் கூட எல்லாமே வந்து ஒரு ஃபோன் நம்பர், அந்த சிங்கிள் டிஜிட்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே கலந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் மாதிரி தான் இருந்தது. அந்தளவுக்கு தான் வந்து கொடூரமான ஃபெயிலில் இருந்துச்சு லோவர் மிடில் ஆர்டர் அண்ட் டெய்ல் எண்டர்ஸ் பார்க்கும்போது. ஸோ ஓவரால் 155 ஸ்கோர் வந்து கண்டிப்பாக வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு என்ன நம்பிக்கைன்னா, அவங்களோட வேர்ல்ட் கிளாஸ் போலிங் அட்டாக் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து விக்கெட்ஸ் எடுக்கலாம் பார்த்தாங்க. பட் அது வந்து எப்படி இருக்குது நம்ம பார்த்துடலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பேட்டிங்க்கு வரும்போது வந்து பவர் பிளே பர்டிகுலர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ் நம்ம எடுத்து பார்த்தா அதில் வந்து 70 ரன்ஸ் வந்தது. அதே போல் வந்து 2 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணியிருந்தாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஸோ போலிங் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. பட் ரன்ஸ் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்துச்சு. கண்டிப்பாக விராட் கோலி இருக்கும்போது வந்து ரன்ஸ் ஃப்ளோ வந்து இருக்க தான் செய்யும் ஒரு டீமுக்கு. அதே போல் அவர் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணியிருந்தார். ரிஸ்க் பெரிய அளவுக்கு எதுவும் எடுக்கலை மிச்ச பேட்டர்ஸ் மாதிரி. ஏன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மிச்ச பிளேயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பந்தை வந்து தூக்கி அடித்து காற்றுல அதுக்கப்புறம் கேட்ச் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு கேர்லெஸ் ஷாட் அந்த மாதிரி பார்த்தது இல்லை நம்ம விராட் கோலியோட இன்னிங்ஸில் நேற்று. பட் ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி, அதே போல் ஒரு டிசிப்ளின்டான இன்னிங்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரன் ரேட் பர் ஓவர், அதாவது பவர் பிளேயில் ஆர்சிபிக்கு பார்க்கும்போது 11.67 இருந்துச்சு. ஒரு அருமையான ரன் ரேட். ஸோ நம்ம இப்போ கம்பேரிசன் பண்ணி பார்த்தா கூட குஜராத் டைட்டன்ஸ் விட பல மடங்கு பெட்டராக இருந்தாங்க. 45 ரன்ஸ்க்கு இங்கே வந்து குஜராத் டைட்டன்ஸ் 2 விக்கெட் லாஸ் பண்ணாங்க. இந்த பக்கம் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 டைம்ஸ் மோர் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 75 ரன்ஸ் வந்து இருந்து ஆன் போர்ட். ஸோ இந்த ஒரு ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர். பர்டிகுலராக வந்து ஆஸ் அ சேசிங் டீமாக ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தா தான் வந்து மிடில் ஓவரில் வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அந்த மிடில் ஓவரில் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்துட வேண்டியது தான். ஸோ மிடில் ஓவர்ஸில் வந்து பை எண்ட் ஆஃப் த 15 ஓவர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது 139 ரன்னுக்கு வந்து 5 விக்கெட் இழப்பில் இருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல செட்டு தான். பட் வந்து 5 விக்கெட் லாஸ் பண்ணுறது தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பேட்டர்ஸ்லாம் வந்து கூட அவுட் ஆனாங்க. இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது 139 ரன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்குறோம். பட் வந்து அந்த ஒரு ஃபேஸ் மட்டுமே நம்ம வந்து பிரித்து பார்த்தா வந்து 9 ஓவர்ஸ் ஃபேஸ் மட்டுமே 69 ரன்ஸ் வந்தது. அதே போல் 3 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ரன் ரேட் இறங்கிச்சு. ஆப்வியஸாக வந்து முக்கியமான பேட்டர்ஸ்லாம் அவுட் ஆகி திரும்பி கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா ரன் ரேட்டும் அடி வாங்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டார்ட் கொடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளக்சுவேட்டிங்கான ஒரு நடுவில் வந்து பார்த்துருக்கோம் இன்னிங்ஸு. வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா 32 ரன்ஸ் அடிச்சிருந்தார் 16 பந்துலேயே. அதில் 4 பவுண்ட்ரிஸ், அதே போல் 2 சிக்ஸஸ் அடிச்சிருந்தார். ஒரு அருமையான இன்னிங்ஸ் அவர்கிட்ட இந்த ஸ்டார்ட். விராட் கோலி கூட ஆடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பேட்டிங் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ரஜத் பட்டிதார் 15 ரன்ஸ் அவுட் ஆகிட்டார். கிருணால் பாண்டியா நடுவில் வந்தார், அவரு 1 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் டிம் டேவிட் கூட வந்து ஓரளவுக்கு அடிக்க பார்த்தார், 24 ரன்ஸ் அடித்தார். பட் வந்து அதை வந்து பெரிய அளவுக்கு கன்வெர்ட் பண்ண முடியல அவரால்.
அதுக்கப்புறமா ஜிதேஷ் சர்மா வந்தார், அவர் 11 நாட் அவுட்டில் இருந்தார், கடைசி கட்டத்து வரைக்கும் வந்திருந்தார். ஸோ ஃபைனல் ஓவர்ஸ் வந்து பார்க்கும்போது அதாவது 16th ஓவர்லேருந்து 20th ஓவர் அந்த கட்டம் மட்டுமே நம்ம எடுத்து பார்த்தா கூட 161, அதாவது இந்த 155 ரன்ஸை வந்து கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு விராட் கோலி. அவரோட எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ், பர்டிகுலர் ரிஸ்ட் பயன்படுத்தி ஆடுற ஷாட், சிக்னேச்சர் ஷாட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் வந்து ஒரு கூலான ஒரு இன்னிங்ஸ், அதாவது வந்து ப்ரெஷர் எடுத்துக்காமல் சேஸ் பண்ணுறோமே, அந்த ஒரு ப்ரெஷர் எடுத்துக்காமல் பர்டிகுலராக விக்கெட்ஸ் இன்னொரு பக்கம் வந்து இருந்தால் கூட அவர் அது வந்து பெரிய அளவுக்கு அந்த ப்ரெஷர் எடுத்துக்காமல் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருந்தார். இதில் வந்து இந்த கடைசி கட்டத்தில், அதாவது டெத் ஓவர்ஸ் நம்ம மட்டும் பார்த்தாலே 22 ரன்ஸ் வந்தது, விக்கெட்ஸ் எதுவும் லாஸ் பண்ணலை. அதே போல் விராட் கோலியோட ஸ்கோர் நம்ம பார்க்கும்போது நேற்று இன்னிங்ஸில் 75 ரன்ஸ் நாட் அவுட்டில் இருந்தார், 42 பந்தில். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 9 பவுண்டரிஸ் அடித்தார், அதே போல் 2 சிக்ஸஸ் அடித்தார். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கூட 200 இருந்துச்சு. ஒரு அருமையான இன்னிங்ஸ், மேட்ச் வின்னிங் நாக் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக விராட் கோலியோட இன்னிங்ஸ் தான். விராட் கோலி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ப்ரீ மேட்ச் அனாலிசிஸை கூட சொல்லியிருப்பேன். விராட் கோலி வந்து 2008 ஆர்சிபிக்கு ஆடின்னு இருக்காரு. அதே போல் இது இப்போ பார்க்கும்போது 2026 சீசன் இது வரைக்கும் வந்து 5 ஃபைனல்ஸ் ஆடிந்தார் அவர். 5 ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 ஃபைனல்ஸ், அதாவது 2026 நேற்று ஆடின மேட்ச்சு, அதே போல் அதுக்கு போன வருஷம் 2025 சீசனில் 2 முறை வந்து சாம்பியன்ஷிப் வாங்குறதுல அவர் வந்தார். அவரோட பங்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இருந்துச்சு. நல்லபடியாக பேட்டிங் ஆடி ஸ்கோர் கூட இப்போ நேற்று மேட்சை வந்து இந்த ஓவரால் IPL 2026 நேற்று மேட்சோட சேர்த்து நீங்கள் வந்து ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 675 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு அருமையான ஒரு சீசன் அவருக்கு. போன சீசன் கூட நல்லா ஆடினார். பட் 2024 சீசன் தான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் லே பண்ணியிருந்தார். அவர் கேப்டனாக இருந்துக்கிட்டால் கூட வந்து ரச்சட் படிட்டார் ஒரு பிளேயராக இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் லே பண்ணி பிளேயர்ஸ் நல்ல பிக்கப்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ஆக்ஷனில் பர்ஸில் கரெக்டான அமௌண்ட் வச்சுக்கிட்டு கரெக்டான பிளேயர்ஸ் எடுக்கிறது ஒரு பெரிய அளவுக்கு சேலஞ்ச் தான். எந்த டீம் எடுத்து பார்த்தாலும் ஃபில் சால்ட் எடுக்கிறது, அதே போல் வந்து வெங்கடேஷ் ஐயர் எடுக்கிறது, புவனேஸ்வர் குமார் யார் நினச்சி பார்த்துருப்பாங்க அவரோட கரியரே முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும்போது கூட அவரை வந்து கொண்டு வந்து இங்கே பயன்படுத்தி, அதே போல் ஹோம் பிச்சஸ் கூட வந்து ஃப்ளாட் விக்கெட்டாக இருந்தால் கூட அந்த ஒரு பவுலிங் காம்பினேஷன் கரெக்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. 200க்கு மேலேயே வந்து ரன்ஸ் அடித்தது பார்த்திங்கன்னா கூட அதிகமாக தான் அடிச்சிருந்தாங்க இந்த சீசனில். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கிட்டத்தட்ட 10 முறை வரைக்கும் அடிச்சிருந்தாங்க. ஸோ அருமையான ட்ராக் ரெக்கார்ட் இந்த சீசனில் அவங்களுக்கு. இந்த சாம்பியன்ஷிப் வாங்குறதுக்கு அவங்க தகுதியான ஆளுங்க தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அவங்க நேற்று ஆடினாங்க, பர்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் ஆர்சிபியோட போலிங் நம்ம வந்து அது கட்டாயமாக அதுவும் பேசி, ஆனால் பேட்டிங் பற்றி நம்ம வந்து ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம், சேஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் வந்து போலிங் கூட கண்டிப்பாக எக்ஸ்ட்ராடனரியான போலிங். புவனேஸ்வர் குமார் அவரோட ஃபார்ம் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தார் தொடர்ந்து. ஜஸ்ட் ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருந்தால் கூட அவர் வந்து அந்த பர்பிள் கேப்புக்கு வந்து சரிசமமாக இருப்பார். மேபி வந்து அந்த ஈக்கானமி ரேட் படி பார்க்கும்போது யார் வந்து அந்த ஃப்ரண்ட் லைனராக இருந்திருப்பாருன்னு நம்ம வந்து பார்த்துருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு விக்கெட் கம்மியாக இருக்கிறனால வந்து செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அந்த சீசனில் இருக்கார். ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மேட்ச்சில் வந்து 2 விக்கெட் எடுத்தார், 4 ஓவர்ஸ் போட்டு 29 ரன்ஸ் மட்டுமே கொடுத்தாரு. ஜாஷ் ஹேசல்வுட், நான் இவரை பற்றி ஒரு ட்ராக் ரெக்கார்ட் சொன்னேன், பட் மறுபடியும் அதை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ அவர் 2 விக்கெட் எடுத்தார், 37 ரன் கொடுத்தாரு, அதே போல் அவர் 4 ஓவர்ஸ் போட்டிருக்காரு. அருமையான ஒரு ஸ்பெல் அவரது. ஜாஷ் ஹேசல்வுட்டோட ட்ராக் ரெக்கார்ட் பற்றி நம்ம பேசலாம். 2012 சாம்பியன்ஸ் லீக், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா லீக்ஸ் T20 லீக்ஸ் கண்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட் T20 லீக்ஸ்லேருந்து ஜெயிச்ச டீம்ஸ் 1 இல்லைனா 2 டீம்ஸ் வந்து பிக்கப் பண்ணி சாம்பியன்ஸ் லீக் சொல்லிட்டு எல்லாருமே கலந்து வந்து ஒரு டோர்னமெண்ட் ஆடுவாங்க. இதுக்கு முன்னால் ஆடியிருந்தாங்க, இப்போ இனிமேட்டு மறுபடியும் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்துச்சுன்னா வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லீக்ஸாக இருக்க போகுது. ஏன்னா வந்து ஐபிஎல்லேருந்து நம்ம வந்து பார்க்குறோம், பர்டிகுலராக வந்து குஜராத் டைட்டன்ஸ் ரன்னர்ஸ் அப்பாக இருக்காங்க, ஆர்சிபி வந்து சாம்பியன்ஸாக இருக்காங்க. ஸோ ஐபிஎல் வந்து போன சாம்பியன்ஸ் லீக் கடைசியாக ஆனதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டீம்ஸ் ஆடியிருந்தாங்க அந்த சாம்பியன்ஸ் லீக்கில். பட் இதுக்கு முன்னால் வந்து ஸ்டார்டிங் கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 டீம்ஸ் தான் ஆடியிருந்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு லீகு இதில் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து, இங்கிலாந்துலேருந்து, வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து, நியூசிலாண்ட்லேருந்து, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து, ஃபஸ்ட்டு சீசனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து கூட வந்திருப்பாங்க, ஸ்ரீலங்காலேருந்து கூட வந்தாங்க. ஃபஸ்ட்டு டாப் 2 வின்னர்ஸ் இல்லைனா வந்து ஒரு வின்னிங் டீம் மட்டுமே வந்து இந்த ஒரு லீகில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து ஜாஷ் ஹேசல்வுட் பார்த்திங்கன்னா 2012 சிட்னி சிக்ஸர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணி அந்த சாம்பியன்ஸ் லீகோட ஃபைனல் மேட்ச் கூட அவர் ஆடி அந்த மேட்ச்சில் வந்து வெற்றி வாங்கி கொடுத்துருக்காரு சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு. அதே போல் வந்து 2015 வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து 1 டே இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் கப் வந்து ஜெயிச்சிருந்துச்சு அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து இந்த ஃபைனல் மேட்ச். அதுலேயே வந்து ஜாஷ் ஹேசல்வுட் ஆடி இருந்தார். 2015 வந்து
ஆஸ்திரேலியனோட டொமஸ்டிக் ஒன் டே கப் இருக்குது. அதாவது லிஸ்ட் ஏ மேட்சஸில் வந்து ஜாஷ் ஹேசல்வுட் வந்து நியூ சவுத் வேல்ஸ்க்கு ரெப்ரசென்ட் பண்ணி அதுலேயும் வந்து ஃபைனல் மேட்ச் ஆடி பர்ஃபார்ம் பண்ணி அந்த டீம் வந்து ஜெயிச்சிருந்துச்சு. 2020 வந்து மறுபடியும் நம்ம வந்து பிக் பேஷில் பார்க்கும்போது, அதாவது இந்தியாவுக்கு வந்து ஐபிஎல் எப்படி இருக்கோ ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பிக் பேஷ் சொல்கிற ஒரு லீக் இருக்குது. அதில் கூட அவர் சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு ஆடி அந்த டீம் வந்து நல்ல ஃபைனல் மேட்ச்சில் அவர் ஆடின பிறகு பர்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து 2020 அவங்க ஜெயிச்சிருந்தாங்க பிக் பேஷில். 2021 மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டொமஸ்டிக் ஒன் டே கப்பு இதில் வந்து லிஸ்ட் ஏ மேட்சஸில் வந்து மறுபடியும் வந்து நியூ சவுத் வேல்ஸ் ஃபைனல்ஸ்க்கு வந்து போயிருந்துச்சு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜாஷ் ஹேசல்வுட் ஆடி இருந்தார். அதுலேயும் வந்து அந்த கோப்பையை வந்து அவர் வந்து வெற்றிக்கு வந்து முக்கியமான காரணமாக இருந்தார். அதுக்கப்புறம் 2021 வந்து சிஎஸ்கே காணார். ஐபிஎல்லில் ஃபைனல் போயிருந்துச்சு. சிஎஸ்கே சாம்பியன்ஷிப்பும் வந்து ஜெயிச்சிருந்துச்சு. அந்த ஒரு சாம்பியன்ஷிப்பில் வந்து முக்கியமான காரணமாக அதுவும் ஃபைனல் மேட்ச் ஆடுறதுல கூட வந்து ஜாஷ் ஹேசல்வுடோட பங்கு இருந்துச்சு. 2021 T20 வேர்ல்ட் கப் யூஏஇயில் ஆடினாங்க. அதில் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருந்துச்சு. அதுலேயும் வந்து ஃபைனலில் அவர் இருந்தார். 2023 கூட வந்து ஒன் டே இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் கப்பில் இந்தியாவில் ஆடின அகமதாபாத்தில் தான் அதே கிரவுண்டில் தான் ஆடினாங்க. ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருந்தாங்க. ஜாஷ் ஹேசல்வுட் போலிங்கு முக்கியமான பங்காக இருந்தது. அவரும் வந்து அந்த ஃபைனலில் ஜெயிச்ச டீமில் இருந்தார் 11ஸில் பர்டிகுலராக. 2025 ஐபிஎல் போன வருஷம் ஆர்சிபிக்கு ஆடிந்தார். ஃபைனலும் ஆடிந்தார், ஜெயிச்சிருந்துச்சு. இந்த முறை கூட ஆர்சிபிக்கு ஆடிந்தார், ஃபைனல் ஆடினார், ஜெயிச்சு. ஸோ அவருக்கு ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் ஜாஷ் ஹேசல்வுட்டுக்கு. இதுக்கு முன்னால் கூட நான் சொல்லியிருப்பேன். பட் இது கொஞ்சம் விலாவரியாக ஏன் சொல்கிறேன்னா, லக் ஃபேக்டர் கூட ஒரு முக்கியமான விஷயம் தான். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் ஜெயிக்கிறதா இருந்துச்சுன்னா வெறும் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பத்தாது. சில டைம் வந்து இந்த லக்கு கூட சேர்ந்து வரும். ஸோ ஜாஷ் ஹேசல்வுட் வந்து பர்ஃபார்மர் அண்ட் லக்கி சாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த பக்கம் ரசிக் சலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டொமஸ்டிக் பிளேயராக உருவாயின்னு இருக்காரு, பர்டிகுலராக வந்து இந்தியன் டொமஸ்டிக்கில். பட் ஐபிஎல்லில் வந்து லாஸ்ட் 2-3 சீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் இந்த சீசன் வந்து நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஏன்னா வந்து பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆன் த பேப்பர் பார்க்கும்போது. பட் எக்ஸிக்யூஷனில் பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார், ஜாஷ் ஹேசல்வுட், அதே போல் வந்து ஜேக்கப் டஃபி, இந்த மாதிரி பவுலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் எல்லாமே சேர்த்து பர்டிகுலராக ரசிக் சலாம் இந்த ஒரு சீசனில் நல்ல ஃபார்மோட வந்து அவரும் வந்து ஒரு மீடியம் பேஸ் அட்டாக்கு வந்து ஒரு பலம் கொடுத்து அந்த ஒரு ஸ்குவாடை உருவாக்கியிருக்காங்க. பர்டிகுலராக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீம் ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்லி 2000s எடுத்து பார்த்தீங்கன்னா கிளென் மெக்ரா, கிலஸ்பி, அதே போல் ஆண்டி பிக்கல், பிரெட்லி, இந்த மாதிரிலாம் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் தலா ஒன்று எடுத்திருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போடுங்க, நீங்கள் ஸ்விங் போடுங்க, அந்த மாதிரி வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் எடுத்திருப்பாங்க. பட் இந்த முறை வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ரோல் எடுத்துக்கிட்டாங்க எல்லாருமே. புவனேஸ்வர் குமார் வந்து பார்த்திங்கன்னா புது பந்தில் நல்ல சீம் பயன்படுத்தி நல்ல ஸ்விங் பண்ணியிருந்தார். ஜாஷ் ஹேசல்வுட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் அண்ட் பவுன்ஸை கொண்டு வந்தார். ரசிக் சலாம் பார்த்திங்கன்னா கட்டர்ஸ்லாம் போட்டு அதே போல் நிறைய வேரியேஷன்லாம் கொண்டு வந்து விக்கெட்ஸ் எக்கச்சக்கமாக எடுத்திருந்தார் இந்த சீசனில். நேற்று மேட்ச்சில் கூட பார்த்திங்கன்னா 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார், 27 ரன்ஸ் கொடுத்து 4 ஓவர்ஸில். ஒரு அருமையான ஸ்பெல். அதாவது போலிங்கில் வந்து இத்தனை விக்கெட்ஸ் எடுக்கிறது, பர்டிகுலராக ஃப்ளாட் விக்கெட்ஸ், அதுவும் அகமதாபாத் மாதிரி பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் குருணால் பாண்டியா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருந்தார், 23 ரன்ஸ் கொடுத்து 4 ஓவர்ஸ் முடிச்சிருக்காரு. ஸோ இங்கே ஸ்பின் அட்டாக் பார்க்கும்போது கூட இந்த ஓவரால் இந்த சீசன் ஆர்சிபிக்கு வந்து குருணால் பாண்டியா, அதே போல் சுயாஷ் சர்மா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பின் காம்பினேஷனை வச்சுக்கிட்டு இந்த சீசனை வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபில் சால்ட் மட்டும் தான் மிஸ்ஸிங் இந்த ஃபைனல் மேட்ச்சில். பர்டிகுலராக அவரோட இன்ஜுரி காரணத்தினால அவர் வந்து அவைலபிளாக இல்லாமல் போயிட்டார். குவாலிஃபயர்ஸ் 1க்கு வராமல் இருந்துச்சு. பட் வந்து ஸ்டில் சேம் டீம் வச்சுக்கிட்டு தான் கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. அருமையான பர்ஃபார்மன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஸ்டார்டிங்கில் லீக் ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் நம்பர் 1ஆக இருந்தாங்க. குவாலிஃபயர்ஸ் வந்து குஜராத் டைட்டன்ஸ் கூட ஜெயிச்சிருந்தாங்க. ஃபைனல்ஸ்க்கு வந்தாங்க. ஃபைனல்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அகேன்ஸ்டாக ஆடி அதையும் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ ஓவரால் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபி ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் கிட்டேருந்து ஒரு அருமையான சீசனாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸாக வந்து விராட் கோலி தான். ஏன்னா அவரோட அருமையான ஒரு 75 நாட் அவுட் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்கோருக்கு இந்த சேசிங் ஸ்கோரை வந்து ஈஸியாக கொண்டு போயிருந்துச்சு, ஸ்மூத் அண்ட் ஸ்டடியாக, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஏன்னா வந்து இந்த பக்கம் விக்கெட் சுடும்போது அவரோட முக்கியமான ரோல் பேட்டிங் ஆடி அந்த பால்ஸ் ஏகப்பட்ட பால்ஸ் ஃபேஸ் பண்ணி அதே போல் வந்து ஸ்கோர் பண்ணி கரெக்டாக வந்து ஸ்கோர் கொண்டு போனார். பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி. ஒரு அருமையான யங்ஸ்டர், 15 வயசு பையன். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் அருமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணார். அவரும் வந்து ஆரஞ்சு கேப் ஹோல்டர் தான் இந்த சீசனில்.
ஒரு யங் பிளேயருக்கு இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி போலர், அதே போல் ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி போலர், யார் போலிங் போட்டாலும் ககிசோ ரபாடாவே வந்து ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு என்ன போலிங் லைனில் லென்த்து போடணும் வைபவ் சூரியவன்ஷிக்கு தெரியாமல் தான் தவிச்சிருந்தார். ஸோ வேர்ல்ட் கிளாஸ் போலர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள் ஆனாங்க வைபவ் சூரியவன்ஷிக்கு போலிங் போட. ஸோ அவர் தான் வந்து ஆரஞ்ச் கேப் ஹோல்டர், எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட், அதே போல் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் இந்த சீசனில். இத்தனை பட்டம் வந்து 15 வயசுக்கே வந்து வாங்கியிருக்காருன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயந்தான். டீம் இந்தியாவுக்கு வந்து ஒரு அருமையான ஜெம் பிளேயர் கிடச்சிருக்காருன்னு சொல்ல வேண்டியது தான். ஏன்னா இவர் வந்து நம்ம டீம் இந்தியாவுக்கு இதே பர்ஃபார்மன்ஸ் கொண்டு போனார்னா கண்டிப்பாக வந்து அப்போசிஷன்ஸ்க்கெலாம் வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்க போகுது. ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் இந்த சீசனை வந்து ட்ரெண்ட் உருவாக்கி வச்சிருந்தார். ஸோ கண்டிப்பாக வந்து அவருக்கு நம்ம வந்து பாராட்டல் தெரிவிக்க வேண்டியது தான். இதில் பர்பிள் கேப் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா ககிசோ ரபாடா. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா 29 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவர் தான் வந்து லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்கார். இவர் வந்து 2020 சீசனில் கூட வந்து லீடிங் விக்கெட் டேக்கராக வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இருந்தார். 30 விக்கெட் அந்த சமயத்தில் 2020 சீசனில். ஸோ இந்த முறை அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் பிறகு வந்து மறுபடியும் ஒரு பர்பிள் கேப் வாங்கியிருக்காரு. இந்த முறை குஜராத் டைட்டன்ஸ்க்கு ரெப்ரசென்ட் பண்ணி 29 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஓவரால் இந்த IPL 2026 சீசனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யங் பிளேயர்ஸ் வந்து எல்லா ஃப்ரான்ச்சைஸ் கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, அவங்க நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து BCCI கூட இதெல்லாம் வந்து கவனிக்கிறாங்க இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம். சில பிளேயர்ஸ் வந்து இந்த IPL பர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கிட்டே வந்து இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா கூட வந்து பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட IPL பேர் நம்ம வந்து பெரும்பாலும் பார்க்குற பேர் தான். இந்தியன் டொமஸ்டிக்கில் கூட பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் விட இங்கே IPLல பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ்க்கு ஏகப்பட்ட பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களாம் வந்து இன்றைக்கி டீம் இந்தியாவுக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஓரளவுக்கு வந்து இம்பேக்ட் காட்டியிருக்காங்க. கூட சீக்கிரத்தில் நம்ம வந்து டீம் இந்தியாவில் கூட பார்க்கலாம். ஒரு அருமையான சீசன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கவர் டிரைவ் சொல்கிறது பார்த்திங்கன்னா ப்ரீ மேட்ச் அண்ட் போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ். வேறு ஏதாவது டோர்னமெண்ட் வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த அனாலிசிஸ் நிகழ்ச்சி கண்டினியூ ஆகும். பட் IPL 2026க்கு வந்து இந்த ஒரு எபிசோட் முடிவு தான். ஸோ இந்த நிகழ்ச்சியெலாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.